வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதம்தரு கோடி எண்ணல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்கின்ற பாரதியினுடைய கவிதை வரிகளை நினைவுகூர்ந்து குடியரசு தின செய்தியினை சொல்ல விழைகின்றேன். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சீருவீர் என்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடினார். கத்தி இல்லாமல் இரத்தம் இல்லாமல் அகிம்சையை பயன்படுத்தி பெற்ற சுதந்திரம் இந்த சுதந்திரம். பல பேர் செந்நீர் சிந்தியிருக்கிறார்கள். கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமோ என்று பாடினான் பாரதி. அப்படிப்பட்ட சுதந்திர இந்தியாவில் இன்றைய தினம் நாம் குடியரசு தினத்தை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மற்றைய விழாக்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த விழா அல்லது விடுதலை நாள் விழா இவைகளுக்கெல்லாம் ஒரு வேறுபாடு உண்டு, சிறப்பு உண்டு, மகத்துவம் உண்டு. என்னவென்று சொன்னால், இந்த சாதி, மொழி, இனம், மதம், சமயம் இவைகளையெல்லாம் தாண்டி எல்லோரும் இந்தியன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு மகிழ்வோடு நாட்டுப்பற்றோடு கொண்டாடக்கூடிய ஒரு விழா இது போன்ற குடியரசு தின விழாக்கள். நாமெல்லாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக கருதப்படுகின்ற இந்தியாவிலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவனும் இந்தியன் என்று சொல்லிக்கொள்வதிலே அளவில்லா மகிழ்ச்சியையும் பெருமையையும் நிச்சயமாக அடையலாம். The democracy is of the people, for the people and by the people என்று சொன்னான் ஆபிரகாம் லிங்கன். அதாவது மக்களாட்சி என்பது மக்களுக்காக, மக்களால், மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி. மக்களுக்காக மக்களுடைய பிரதிநிதி ஒருவரை மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான் மக்களாட்சி. மன்னராட்சி என்கின்ற முறை மாறி அந்த குடியாட்சி அல்லது மக்களாட்சி என்கின்ற ஒரு ஆட்சியின் கீழ் இன்றைக்கு நம்முடைய நாடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மகத்தான ஆட்சியில் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இந்த சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாகவே, அதாவது 1947க்கு முன்பாகவே 1930 விடுதலை நாள் விழாவை இந்தியா முழுவதும் கொண்டாடினாராம் தேசப்பிதா. வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க என்று பாரதி புகழாரம் சுட்டுவான் மகாத்மா காந்திக்கு. அப்படிப்பட்ட தாழ்வுற்று விடுதலை தவறி கெட்டிருந்த இந்த பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா 1930 விடுதலை நாள் விழாவை இந்த ஜனவரி 26 அன்று கொண்டாட சொல்லியிருக்கிறார். அன்றைய தினம் ஒரு உறுதிமொழியை எல்லோரும் ஏற்றார்களாம். என்ன உறுதிமொழி தெரியுமா? அது இந்த அரசியல், ஆன்மீகம், கலாச்சாரம், பொருளாதாரம் இந்த 4 அடிமைப்படுத்தப்பட்டு அந்நிய ஆட்சியின் கீழ் நாம் கிடந்து கொண்டிருக்கின்றோம். அதை எதிர்க்க வலுவில்லாமல் அடிமைகளாய் கிடப்பது என்பது தனி மனிதனுக்கும் இறைவனுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்கிறார். உள்ளபடியே அடிமை நாம் என்கின்ற உணர்வை எதிர்த்து போராட வேண்டும். அப்படி போராடவிட்டால் அது மனிதனுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கு கூட செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறார். ஆகவே அப்படியெல்லாம் கொண்டாடிய ஒரு விழா இந்த குடியரசு தின விழா. இந்த விழாவிலே நாம் இந்த நாட்டை முன்னேற்ற நல்ல விதத்திலே சிந்தனை செய்ய வேண்டும். ஒன்று வேண்டாம், ஒரு திருக்குறள், அழகான ஒரு திருக்குறள். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம் அணி என்ப நாட்டிற்கு 5. இந்த அழகு அப்படின்னு சொல்கிறார். என்ன, ஒரு நாட்டிலே இருக்கக்கூடியவன் பிணி இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் சுகாதாரத்திற்கு, மருத்துவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எல்லாரும் பேசுகிறார்கள். கியூபா நாட்டிலே பல வகையிலே முன்னேறிவிட்டதாக பேசுகிறார்கள். செல்வம், எல்லா வகையிலும் பொருளாதாரம் நிச்சயமாக மேம்படுத்தப்பட வேண்டும். விளைவு, விளைச்சல், விவசாயம் ரொம்ப முக்கியம். பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அடுத்தது பாதுகாப்பு. இந்த 5ம் ஒரு நாட்டுக்கு அழகு என்று 2000 ஆண்டுகள் முன்பாக திருவள்ளுவர் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை அடைய செய்வது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா அவர் மட்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருவருடைய
மக்களுடைய கையிலும் அவை இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த வாக்குச்சீட்டு என்பது இருக்கிறதே, அதுதாங்க மிகப்பெரியது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை சரியான முறையிலே நம்முடைய மக்கள் பயன்படுத்தி கொள்கிறார்களா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. இப்போது தேர்தல் வைக்கிறார்கள், தேர்தல் நாள் சொல்லிவிடுகிறார்கள், அன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது, அரசாங்கத்து விடுமுறை. ஆனால் படித்தவர்கள், கற்றறிந்தவர்கள் அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? படித்தவர்கள் மட்டுமல்ல, கற்றறிந்தவர்கள் மட்டுமல்ல, பணக்காரர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் வீட்டிலே அமர்ந்து கொண்டு அன்றைய தினம் தொலைக்காட்சியிலே நாட்டு நடப்புகளை பார்த்து கொண்டு ஏதோ நமக்கு என்ன வந்தது என்கின்ற போக்கில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு மறைக்க முடியாத ஒரு உண்மை. அவர்கள் வாக்குச்சாவடிக்கே போவது கிடையாது. வாக்குச்சாவடிக்கே போகாமல், ஆனால் நாடு சரியில்லை, நாட்டை ஆள்பவர்கள் சரியில்லை என்று அவர்களுக்கு கிடைக்கின்ற இடங்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், பேசுவார்கள், எழுதுவார்கள், முகநூலில் எழுதுவார்கள், வாட்ஸ்அப்பில் போடுவார்கள். ஆனால் அவர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தார்களா என்றால் நிச்சயமாக வாக்களித்திருக்க மாட்டார்கள். நம்முடைய சதவீதத்தை பாருங்களேன். நீங்கள் தேர்தல் நடந்து முடிந்தவுடன் ஒரு சதவீதம் ஒன்று போடுவார்கள், எத்தனை சதவீத மக்கள் இங்கே வாக்களித்திருக்கிறார்கள் என்று. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 65%, 70% மக்கள் தான் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கிறார்கள். மீதமுள்ள 35%, 30% மக்கள் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியாமல் வீட்டிலே அடைபட்டு கிடக்கிறார்கள். ஆகவே அவைகள் மாற்றப்பட வேண்டும். அடுத்தது, அந்த வாக்குச்சீட்டை முறையான வழியிலே பயன்படுத்த வேண்டும். ஒரு நாளும் வாக்குக்கு, நம்முடைய ஓட்டிற்கு காசு வாங்கி கொள்ள நிச்சயமாக கூடாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் என்று தான் நான் சொல்வேன். நம்முடைய சுயமரியாதைக்கு, தன்மானத்திற்கு நேரக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழுக்கு எதுவென்று சொன்னால் வாக்கிற்கு காசை வாங்கி கொண்டு ஓட்டை அளிப்பு. நீங்கள் வாக்குக்கு காசு வாங்கி கொண்டு ஓட்டை அளித்து விட்டு ஆட்சிக்கு வரக்கூடியவர் சரியான முறையிலே ஆட்சியை செய்யவில்லை என்று சொல்லுவது எந்த வகையிலே நியாயமாக இருக்க வேண்டும்? ஆகவே எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் உங்கள் வாக்கை விலை பேசாதீர்கள், விற்காதீர்கள். அது உங்களுடைய கையிலே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஜனநாயக ஆயுதம். அந்த ஆயுதத்தை நீங்கள் தக்க வழியிலே பயன்படுத்தி கொண்டால்தான் வருங்கால தலைமுறையும் நன்றாக இருக்க முடியும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். அருமை. இந்த இறைவன் என்பது யாருங்க? இறைவன் என்பதற்கு பல பேர் பலவிதமான பொருளை சொன்னாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் சொல்லுகிறார், முறை செய்து காப்பாற்றக்கூடிய மன்னவன் இருக்கிறானே, ஆட்சியாளன் இருக்கிறானே, அவன்தான் இறைவன். அவன் இறைவனுக்கு சமமாக வைத்து கருதப்படுவான் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட மன்னனை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பு. ஆகவே இந்த குடியரசு தினத்திலே அந்த செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.